கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களே, கழகத்துடைய பொருளாளர் அவர்களே, முதன்மை செயலாளர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, இளைஞரணி சகோதரர்களே, தம்பிமார்களே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகளே, மாநாட்டுடைய தீர்மானங்கள். தீர்மானம் 1, இளைஞரணியினுடைய மாநில மாநாட்டிற்கு அனுமதி அளித்த நம்முடைய ஜனநாயக பாதுகாவலர் கழக தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய இளைஞரணியின் சார்பாக நன்றி. தீர்மானம் 2, தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தொடர்ந்திட அயராது பாடுபடும் நம்முடைய முதலமைச்சருக்கு இளைஞரணி என்றும் துணை நிற்கும். மாநிலங்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு பறித்து வரும் நிலையிலும் கூட எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒப்பற்ற சிந்தனையுடன் திராவிட மாடல் அரசை நடத்தி வரும் மாண்பு முதலமைச்சர் அவருடைய எண்ணப்படி இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்திட கழக இளைஞரணி அயராது பாடுபடும் என இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. தீர்மானம் 3, மகளிர் வாழ்வில் தன்னம்பிக்கையை வளர்க்கும் முதலமைச்சருடைய விடியல் பயணம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் அளித்ததன் மூலம் 2023 டிசம்பர் மாதம் வரை 404 கோடியே 6 லட்சம் முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். பாலின சமத்துவம் போற்றும் விடியல் பயண திட்டத்தை வழங்கிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவிக்கின்றது. தீர்மானம் 4, குடும்ப தலைவியரிடம் உழைப்பை மதிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு மாதமும் 1,15,84,300 பெண்களுக்கு தலா மாதம் 1000 ரூபாய் கிடைக்க செய்து இது உதவி தொகை அல்ல, உங்களுடைய உரிமை தொகை என அறிவித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இளைஞரணி இந்த மாநாட்டில் நன்றி தெரிவிக்கின்றது. தீர்மானம் 5, மாணவர்களுடைய உடல்நலன் காத்து ஊக்கமளிக்கும் காலை உணவு திட்டம். இந்தியாவுக்கே முன்னோடி திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை 31,000 தொடக்க பள்ளிகள் நடைமுறைப்படுத்தி 18,54,000 மாணவர்கள் பயன்பெறுவதற்கான காரணமாக மாண்பு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 6, நாளைய தலைமுறை வளர்த்தெடுக்கும் நான் முதல்வன் திட்டம் புதுமை திட்டங்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 7, மக்களின் உயிர் காக்கும் மருத்துவ திட்டங்கள். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் வாயிலாக 1 கோடிக்கும் அதிகமானுடைய வீடுகளுக்கு நேரிலே சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருந்துகள் வழங்கப்படுவதும், விபத்தில் சிக்கியவருடைய உயிரை காப்பாற்றும் இன்னுயிர் காப்பும் திட்டத்தின் வாயிலாக 2 லட்சம் உயிர்களை காப்பாற்றிருக்கக்கூடிய மனிதநேய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு இந்த மாநாடு இளைஞரணி மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 8, நிதி நெருக்கடியிலும் மகிழ்ச்சி பொங்க வைத்த பொங்கல் பரிசு தொகுப்பு. தமிழர் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் 2,19,71,113 அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்ற நமது முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 9, வரலாறு காணாத மழையிலும் மக்களை காத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழ்நாட்டிலும் உள்ள மாவட்டங்களிலும் பெய்த வரலாறு காணாத மழையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்க குடும்பங்களுக்கு தலா 6,000 ரூபாய், வீடு, பயிர், கால்நடை இழப்பீடுகளுக்கு மொத்தம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நிவாரணம் வழங்க உத்தரவிட்ட கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 10, நூற்றாண்டு நாயகர் முத்தமிழர் கலைஞருடைய லட்சிய வழி நடப்போம். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழருடைய கலைஞருடைய நூற்றாண்டு விழாவினை ஆண்டு முழுவதும் கொண்டாடும் வகையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, கலைஞர் கோட்டம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என முத்தமிழர் புகழ் போற்றும் நிலையான அமைப்புகளை உருவாக்கி தந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 11, தமிழ்நாட்டை முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரியாக்கிய முதலமைச்சர். தமிழ்நாடு உலக முதலீட்டர் மாநாடு 2024
வெற்றிகரமாக நடத்தி 6,64,180 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக 26,96,656 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திடவும் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி தமிழ்நாட்டை புதிய பாய்ச்சலுடன் முன்னேறி செய்யவும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 12, தமிழர்களை ஊக்குவிக்க விளையாட்டு போட்டிகளை இளைஞர் அணி முன்னெடுக்க உறுதி எடுத்துக் கொள்கின்றது. தீர்மானம் 13, உயிர் பலி நீட் நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது. தங்கை அனிதா முதல் சென்னை ஜெகதீஸ்வரன் வரை தமிழ்நாட்டு மாணவருடைய மருத்துவ கனவை சிதைத்து உயிர்களை பறிக்கின்ற நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி உண்ணாநிலை அறப்போரை முன்னெடுத்த இளைஞரணி, அதனைத் தொடர்ந்து நீட் விலக்கு நம்முடைய இலக்கு என்ற முழக்கத்துடன் இதுவரை 85 லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துக்களை பெற்று ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியுள்ள நிலையில் நீட் தேர்வு ஒழிப்பில் இறுதி வெற்றியாய் முழுமையாக பெற்றே தீரும் என்ற இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. தீர்மானம் 14, குலக்கல்வி முறையை புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இந்த இளைஞரணி எதிர்த்து போராட்டம் நடத்தும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. தீர்மானம் 15, மாநில பட்டியலுக்கு கல்வி மருத்துவத்தை மாற்ற வேண்டும். பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்திலும் ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கம் நீடிப்பது அந்தந்த மாநிலத்தின் மொழி, பண்பாடு, திறன் மேம்பாடு ஆகியவற்றை சிதைக்கும் நோக்கத்தில் இருப்பதாலும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு நேர் எதிரானது என்பதாலும் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியையும் மருத்துவத்தையும் மாநில பட்டியலுக்கு மாற்றிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கான சட்ட வழிமுறைகளை இளைஞரணி முன்னெடுக்கும் என்று இந்த இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 16, முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தர். தமிழ்நாட்டின் செம்மொழியான உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி நீடித்திட பல்கலைக்கழக வேந்தர் எனும் உயர் பொறுப்புக்கு நியமன பதவியில் உள்ள ஆளுநருக்கு பதிலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சரே தகுதியானவர் என்பதால் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்ட முன்வடிவை இளைஞரணி ஆதரிப்பதுடன் அதை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகின்றது. தீர்மானம் 17, ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணை அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 18, தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமிக்க வேண்டும். 10 ஆண்டு கால ஒன்றிய பாஜக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை திட்டமிட்டு திணிக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருவதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களை வஞ்சிப்பதுடன் பிற மாநிலத்துடன் பகையுணர்வை வளர்க்கும் அளவுக்கு அந்த போக்கையும் மேற்கொண்டு வருவதை வன்மையாக கண்டிப்பதுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கே முன்னுரிமை அளித்து பணியிடங்களில் நியமித்திட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 19, மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கும் ஒன்றிய அரசிற்கு கண்டனம். ஜம்மு காஷ்மீர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு உரிமைகளை இழந்ததுடன் மாநிலம் என்ற தகுதியையும் இழந்தது. 2 யூனியன் பிரதேசங்களாக பிளக்கப்பட்டிருக்கிறது. யூனியன் பிரதேசங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைந்தால் கூட ஆளுநர்கள் அதனை ஆட்டி படைப்பதை புதுச்சேரி உள்ளிட்ட பல யூனியன் பிரதேசங்களில் நாம் பார்க்கின்றோம். எனவே ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநிலங்களை நகராட்சிகளை போல நடத்த நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசினுடைய வல்லாதிக்க போக்கை கண்டித்தும் இந்த மாநில உரிமை முழுக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.